நெல்லை மேலப்பாளையம் பகுதியில் முக்கிய சாலையின் நடுவே தோண்டப்பட்ட பள்ளம் கடந்த 2 மாத காலமாகியும் மூடப்படாததால் வாகன ஓட்டிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அதனால் பல விபத்துகளும் ஏற்பட்டு வருகின்றன. இதுகுறித்து அப்பகுதி மக்களின் வேதனையை பதிவு செய்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நெல்லை மாநகராட்சிக்குட்பட்ட மேலப்பாளையம் மண்டலத்தில் 1,50,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதியில் இதுவரை பாதாள சாக்கடை திட்டம் முழுமை பெறாத காரணத்தால் கழிவுநீர் ஓடைகள் சாலைகளின் இருபுறமும் வழியாக செல்கின்றது. மேலப்பாளையம் VST பள்ளிவாசல் அருகே கழிவுநீர் ஓடைக்காக சிறு பாலம் அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு துவங்கிய நிலையில் தற்போது வரை எந்த பணியும் நடைபெறாமல் சாலையின் நடுவே பெரிய குழி தோண்டப்பட்டுள்ளது. ஆனால் பணிகள் ஏதும் நடைபெறாததால் தாங்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக கூறுகின்றனர் அப்பகுதி வியாபாரிகள். பொதுமக்களுக்கும் இல்லை அனைவர்களுக்கும் பாதுகாப்பு. இந்த இடத்தில் நாங்கள் பக்கத்தில் கடையில் இருந்து பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளைக்கு 4 பேர் 5 பேர் உளுந்து எந்திரிச்சு சென்று கொண்டு இருக்கிறார்கள். யாருமே எந்த விதமான நடவடிக்கை அரசாங்கத்தின் மூலியமாக எடுப்பதாக தெரியவில்லை. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மூலியமாக ஆர்ப்பாட்டங்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது மேலும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இன்னும் அவர்கள் தான் முன் வந்து நடவடிக்கை எடுத்தால் தான் இது ஒரு முடிவு வரும் என்பதை நாங்கள் தெரிவித்து கொள்கிறோம் வியாபாரி சார்பாக. தினமும் பல்லாயிரக்கணக்கானோர் பயணிக்கும் இந்த சாலை மிகவும் மோசமாக இருப்பதால் பெரும் அவதிக்கு ஆளாவதாக கூறுகின்றனர் வாகன ஓட்டிகள். மேலும் கழிவு நீருக்காக தோண்டப்பட்ட இந்த குழியில் தண்ணீர் தேங்கி சுகாதார சீர்கேடு நிலவுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். சாக்கடை தண்ணி வந்தால் மழை பெஞ்சால் கெட்டிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த இது ஒரு சில இதில் மக்களுக்கு பாதிப்பாக இருக்குது. அவங்க போக்குவரத்துக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. இதை கூடிய சீக்கிரம் அரசாங்கம் தீர்மானமாக சீக்கிரம் எடுத்தால் நல்லாயிருக்கும். இது குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் புகார் மனு கொடுத்தும் அரசின் சார்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த பாலத்தை தோண்டி போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் ஆகிவிட்டது. இன்னும் இந்த பாலம் சரிவர வேலை முடியவில்லை. இந்த வேலை முடியாதன் காரணமாக பொதுமக்கள் பல இடைஞ்சல்களுக்கு ஆளாகிறார்கள். போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபேமிலி இணைஞ்சிட்டாங்க, கீழே விழுந்து எந்திரிச்சு போகிறாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் ஒரு பல சூழ்நிலைகள் நடக்கக்கூடிய காரணத்தை நாங்கள் முன்னிட்டு நாங்கள் நம்மளுடைய இந்த பொதுப்பணித்துறையுடைய IVS டிபார்ட்மெண்ட்டில் போய் அந்த சின்ன SCயை பார்த்து ஒரு மனு கொடுத்துருக்குறோம். அவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ சீக்கிரம் முடித்தான்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணிகள் தாமதமாவதற்கு காரணம் என்ன என்பது குறித்து நெடுஞ்சாலைத்துறை கண்காணிப்பு பொறியாளரிடம் கேட்டபோது தொலைத்தொடர்பு இணைப்புகளும் குடிநீர் இணைப்புகளும் இதுவரை அகற்றப்படாததால் பணியை மேற்கொள்ள முடியவில்லை என்று தெரிவித்தார். நியூஸ் 7 தமிழுக்காக ஒலிப்பதிவாளர் ஜாஃபருடன் M. சுடலைக்குமார், திருநெல்வேலியிலிருந்து.